மாண்புமிகு உறுப்பினர் நாகை மாலி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நாமெல்லாம் இந்த நேரத்தில் ஒரு உணர்வுபூர்வமான தருணத்தில் நாம் எல்லாம் இருக்கிறோம். பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வதும் ஒன்று சேர்ந்தவர்கள் பிரிவதும் ஒரு உணர்வுபூர்வமான ஒரு விஷயம். அது நான் இந்த நேரத்தில் உணர்வு வயப்பட்டிருக்கிறேன். இதே உணர்வு இங்கே இருக்கக்கூடிய எல்லா உறுப்பினர்களுக்கும் கண்டிப்பாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இந்த பேரவை ஒரு மகத்தான பேரவை. நம்முடைய மாண்புமிகு முதல்வர் சொன்னது போல 100 ஆண்டு கால வரலாறு கொண்ட பேரவை இந்த பேரவை. இந்த பேரவையில் அறிஞர்கள் இங்கே இருந்திருக்கிறார்கள், அரசியல் விற்பனர்கள் இங்கே இருந்திருக்கிறார்கள், மிகப்பெரிய ஜாம்பவான்கள் எல்லாம் கோல வச்சிய சபையில நீங்களும் நானும் இந்த அவையில இருந்திருக்கிறோம் என்று சொல்கிற பொழுது மிகப்பெரிய பெருமிதம் எனக்கு ஏற்படுகிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நம்முடைய முதல்வர், நீங்கள் எல்லாம் முதல்வரை பற்றி இங்கே அழகாக சொன்னீர்கள். நானும் என்னுடைய அனுபவத்தை முதல்வரிடமிருந்து கற்றுக்கொண்ட சில விஷயங்களை இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இலக்கியங்களில் சொல்லுவார்கள், வேந்தனுக்கு முதலில் என்ன அழகு என்று சொன்னால், குடிமக்கள் சொல்வதை காது கொடுத்து கேட்பதுதான் வேந்தனுக்கு முதல் அழகு. நம்முடைய முதல்வர் அப்படிப்பட்ட முதல்வர். நான் ஏதோ எல்லோரும் பேசினீர்கள் என்பதற்காக நானும் புகழ்ந்து பேச வேண்டும் என்கிற அந்த அடிப்படையில் நான் பேசவில்லை. என்னுடைய உணர்வில் இருந்து, உள்ளத்தில் இருந்து நான் பேசுகிறேன். ஒரு செய்தியை மாண்புமிகு முதல்வர் அவர்களிடம் கொண்டு செல்கிற பொழுது அதை காது கொடுத்து கேட்கிற அந்த பாங்கே நாம் கொண்டு போகிற கோரிக்கை நிறைவேறும் என்கிற நம்பிக்கையோடு திரும்புகிற விதத்திலே நம்முடைய முதல்வர் அந்த கோரிக்கையை காது கொடுத்து கேட்கிற பொழுது ஒரு உள்ளம் பூரிப்போடு அதை கொடுத்து விட்டு நாம் வருவோம். நம்முடைய முதல்வர் தமிழ்நாட்டிற்கு மட்டுமான தலைவர் அல்லவர். இந்தியாவினுடைய மதச்சார்பின்மையை பாதுகாப்பதற்கு இந்தியாவில் முன்னணி பாத்திரம் வகிக்கக்கூடியவர் நம்முடைய முதலமைச்சர், மாண்புமிகு முதலமைச்சர். நல்ல பல திட்டங்களை தமிழ்நாட்டிற்கு, தமிழ் மக்களுக்கு வழங்கியிருக்கிறார். ஏராளமான திட்டங்கள், அதெல்லாம் சொல்வதற்கு நேரமில்லை. அது மட்டுமல்ல, நம்முடைய முதல்வர் இந்தியாவிற்கு எடுத்துக்காட்டான முதல்வராக இன்றைக்கு தமிழ்நாட்டிலே திகழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய திட்டங்களை, அவருடைய நடைமுறைகளை இந்தியாவில் இருக்கிற மற்ற மாநிலங்களில் இருக்கிற முதல்வர்கள் கூர்ந்து கவனிக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய முதல்வர் அவருடைய நடவடிக்கை எடுக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அப்படியான ஒரு நல்ல முதல்வர் 5 ஆண்டு காலம் தமிழகத்திற்கு ஒரு நல்லாட்சியை வழங்கியிருக்கிறார் என்பதை இந்த அவையிலே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அதே போல நம்முடைய பேரவைத் தலைவர், எல்லோரும் சொன்னீங்க, ஒரு முறை கூட இந்த அவையிலே நான் சொன்னேன், எதிர்க்கட்சியை சார்ந்த நம்முடைய உறுப்பினர்கள் எங்களுக்கு பேசுவதற்கு வாய்ப்பளிக்கவில்லை என்று சொல்கிற பொழுது நம்முடைய பேரவைத் தலைவர் அவர்கள் ரொம்ப உணர்வுபூர்வமா சொன்னாங்க. நான் ஆளுங்கட்சி உறுப்பினர்களையும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களையும் 2 கண்ணாக பார்க்கிறேன். ஒரு கண்ணை ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் கொடுத்திருக்கிறேன், இன்னொரு கண்ணை எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கொடுத்திருக்கிறேன் என்று சொன்னார். அது கூட நான் சொன்னேன், 2 கண்ணையும், ஒரு கண்ணை ஆளுங்கட்சிக்கும் இன்னொரு கண்ணை எதிர்கட்சிக்கும் கொடுத்துட்டா இந்த தோழமை கட்சி உறுப்பினர்களுக்கு எந்த கண்ணு கொடுக்க போறீங்கன்னு கேட்டேன். நீங்க நிச்சயமாக நெற்றி கண்ணை கொடுக்க மாட்டீங்க, கடைக்கண்ணையாவது கொடுங்கன்னு சொல்லி கேட்டேன். நெற்றி கண்ணை தரமாட்டாங்க, கடைக்கண். அப்படியான ஒரு பேரவைத் தலைவர், ரொம்ப கம்பீரமானவர் நம்முடைய பேரவைத் தலைவர்.
ஆசிரியர். அவர் சொல்ற ஒரு வார்த்தை நம்ம சபையிலிருந்து வெளியில போனாலும் என்னுடைய காதுல ரீங்காட்சிக்கிட்டே இருக்கும். கேள்விகள் கேட்கிற பொழுது, துணை கேள்விகள் கேட்கிற பொழுது ஒரு வார்த்தை அடிக்கடி நீங்க சொல்லுவீங்க, உங்களுக்கு என்ன வேணும். கேள்வியிலிருந்து விலகுகிற பொழுது சரி பண்ணுவீங்க, உங்களுக்கு என்ன வேணும். அந்த வார்த்தை நாங்க வெளியில போனாலும் அது கேட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு நடுநிலை தவறாத நம்முடைய பேரவைத் தலைவர், அதே மாதிரி இங்க எதிரே அமர்ந்திருக்கிற நம்முடைய மூத்த அமைச்சர்கள், சீனியர் அமைச்சர்கள், எல்லாம் அனுபவம் வாய்ந்தவங்க. நீங்க நம்முடைய துணை முதலமைச்சர், மாண்புமிகு உறுப்பினர்கள் எல்லோருக்குமே என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி நம்முடைய தலைமைச் செயலாளர் ரொம்ப அமைதியா இருப்பாங்க, சொல்லுகிற விஷயங்களையும் காது கொடுத்து அவங்களும் கேட்பாங்க. அந்த வகையில் நம்முடைய தலைமைச் செயலாளர்கள், மற்ற செயலாளர்கள், நம்முடைய அசம்பிளி செக்ரட்டரி, நான் விடமாட்டேன், ஆமா அசம்பிளி செக்ரட்டரி, இதே மாதிரி அவர்களும் நிதானமாக நம்முடைய எல்லாம் மதித்து நடக்கக்கூடிய ஒரு அசம்பிளி செக்ரட்டரி என்கிற முறையில் உங்களுடைய எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து, என்னை தேர்ந்தெடுத்த கீழ்வடு தொகுதி மக்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல என்னோடு இணைந்து 5 ஆண்டு காலம் பணியாற்றிய எங்கள் கட்சியினுடைய கந்தர்வக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் தோழர் சின்னத்துரை அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து, அவரை தேர்ந்தெடுத்த கந்தர்வக்கோட்டை தொகுதி மக்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து, பிரிய மனமில்லாமல் நாம் இங்கே பெறுகிறோம். வாய்ப்பு கிடைத்தால், மக்கள் நம்மளை அங்கீகரித்தால் மீண்டும் இந்த சபைக்கு வருவோம் என்ற நேரத்திலே சொல்லி, மாண்புமிகு முதல்வர்களுக்கு மீண்டும் என்னுடைய வணக்கத்தையும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பினுடைய வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர் டி. ராமச்சந்திரன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களுக்கு என்னுடைய வணக்கம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும், எதிர்க்கட்சி தலைவர் அவையில் இல்லை என்றாலும் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கும், சக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும், பேரவையுடைய முதன்மை செயலாளர், சார்பு செயலாளர்கள், பேரவை பணியாளர்கள் மற்றும் பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 16வது சட்டப்பேரவையின் இறுதி கூட்டம் இன்றைக்கு. இந்த 16வது சட்டப்பேரவையில் கடந்த 5 ஆண்டுகளில் எண்ணற்ற சட்டங்களையும் திட்டங்களையும் இந்த மாமன்றம் நிறைவேற்றியிருப்பதை பெருமையோடு நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, தேர்தல் நேரத்தில் கொடுக்கின்ற வாக்குறுதிகளை வாக்குப்பதிவு நாளன்று வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்களிப்பதற்கு முன்பு கை விரல் நுனியிலே இடுகின்ற மை ஆறுவதற்குள் தேர்தல் வாக்குறுதிகளை மறந்து வருகின்ற அரசியல் கட்சி தலைவர்கள் மத்தியில் தேர்தல் நேரத்தில் கொடுத்த வாக்குறுதிகள் மட்டுமல்ல, தேர்தல் நேரத்தில் கொடுக்காத வாக்குறுதிகளும் நிறைவேற்றிய தலைவர், நிறைவேற்றிய முதலமைச்சர் நம்முடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் என்பதை பெருமையோடு இந்த அவையில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மகளிர் உரிமை தொகை சாத்தியமில்லை என்று சிலர் பேசினார்கள். இன்றைக்கு 1,31,00,000 மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கி சாதனை படைத்த அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு. சாதித்து காட்டிய முதலமைச்சர் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் என்பதை பெருமையோடு இந்த அவையில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இன்றைக்கு விடியல் பயணம் காரணமாக இன்றைக்கு மகளிர் மாதாயிரம் 8,808 ரூபாய் இன்றைக்கு சேமித்துக் கொண்டிருக்கிறார்கள். கடந்த 5 ஆண்டுகளில் 53,230 ரூபாய் இன்றைக்கு அவர்கள் சேமித்திருக்கிறார்கள். அது அவருடைய வாழ்வாதாரத்துக்கு பேர் உதவியாக இருக்கிறது என்று இன்றைக்கு மகளிர் எல்லாம் நம்முடைய முதலமைச்சரை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். நான் முதல்வன் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், புதுவை பெண் திட்டம் போன்ற திட்டங்கள் இன்றைக்கு உயர்கல்வியை தமிழ்நாடு உச்சத்தை அடைந்திருக்கிறது. இன்றைக்கு மதிய உணவு திட்டம் என்றால் பெருந்தலைவர் காமராஜருடைய பேர் என்றென்றைக்கும் இன்றைக்கு புகழ்ந்து இருப்பதைப் போல காலை சிற்றுண்டி திட்டம் இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சருடைய பெயர்
சரித்திரத்தில் இன்றும் நிலைத்து நிற்கும் என்பதை இந்த நேரத்திலே பெருமையோடு நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இந்த சட்டமன்றம் கடந்த 5 ஆண்டு காலத்தில் எண்ணற்ற தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்கிறது. குறிப்பாக ஒன்றிய ஆட்சியாளர்கள் குடியுரிமை திருத்த சட்டம் CAA, NRC போன்ற சட்டங்களை ஒரு மதத்துக்கு எதிராக கொண்டு வந்தபோது அந்த சட்டங்களுக்கு எதிராக இந்த மாமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறது. அதே போல தொகுதி மறு சீரமைப்பு என்ற பெயரால் இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய எண்ணிக்கையை குறைத்து நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டு குரலை நெருக்க பார்த்தபோது அதற்கான தீர்மானத்தை இந்த மாமன்றத்திலே நிறைவேற்றியிருக்கிறோம். அதே போல விவசாயிகளுக்கான 4 வேளாண் திருத்த சட்டங்களுக்கு எதிராக இந்த மாமன்றத்திலே தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்கிறோம். 2 நாட்களுக்கு முன்பு கூட நம்முடைய மாநில முதலமைச்சர் அவர்கள் மாநில சுழற்சிக்கான குரலை ஓங்கி வலித்தார். இன்றைக்கு ஒத்த கருத்துள்ள மாநிலங்கள் எல்லாம் நம்முடைய முதலமைச்சர் கருத்துக்கு ஆதரவாக கருத்து தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு ஒன்றிய அரசு தொடர்ந்து மாநில அரசை வஞ்சித்து வருகிறது. மாற்றான் தாய் மனப்பான்மையோடு இன்றைக்கு தமிழ்நாட்டை ஒன்றிய அரசு அணுகி வருகிறது. குறிப்பாக நிதி பகிர்வில் இன்றைக்கு பாகுபாடு காட்டி வந்த வேளையிலும் இன்றைக்கு ஒன்றிய மாநில அரசுகள் செயல்படுத்துகின்ற மெட்ரோ ரயில் திட்டம், அதே போல ஜல்ஜீவன் திட்டம், அதே போல மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், சர்வ சிக்ஷ அபியான் திட்டம் போன்ற திட்டங்களுக்கு நிதி வழங்காத போதிலும் இன்றைக்கு தமிழ்நாடு கடந்த 22 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு இன்றைக்கு இரட்டை இலக்கு பொருளாதாரத்தை எட்டி இன்றைக்கு 11.19% இன்றைக்கு இந்தியாவிலேயே தமிழ்நாடு பொருளாதாரத்தில் முன்னேறிய மாநிலமாக தமிழ்நாட்டை தலைநிமிர செய்திருக்கார் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள். அதோடு மட்டுமல்லாமல் இன்றைக்கு தமிழ்நாடு பொருளாதாரத்தில் மட்டுமல்ல, இன்றைக்கு மகளிர் அதாவது தொழிற்சாலைகளிலே வேலை செய்வதில் தமிழ்நாடு இன்றைக்கு முதலிடத்தில் இருக்கிறது. மென்பொருள் ஏற்றுமதியில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கிறது. அதே போல ஜவுளி ஏற்றுமதியில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கிறது. அதே போல தோல் பொருள்கள் ஏற்றுமதியிலே இன்றைக்கு தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கிறது. அதிக தொழிற்சாலை கொண்ட மாநிலத்தில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கிறது. இவ்வாறு தமிழ்நாட்டை இன்றைக்கு இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக உயர்த்திய நம்முடைய மாண்பு முதலமைச்சர்கள் 2026 இரண்டாவது முறையாக முதலமைச்சராக அமருவார். அதே போல திராவிட முன்னேற்ற கழகம் 7வது முறையாக தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தில் அமையும் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்கனவே தீர்மானித்து விட்டார்கள். ஆகவே இன்றைக்கு இந்தியாவே இன்றைக்கு தமிழ்நாடை திரும்ப பார்க்கும் வகையில் தமிழ்நாட்டை உயர்த்தியிருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர்களுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக என் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர் டாக்டர் சதன் திருமலைக்குமார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம் தெற்கு சீமைக்கு பெருமை சேர்க்கும் விதமாக இந்த மாமன்றத்தில் புகழ் சேர்த்துக் கொண்டிருப்பதை நினைத்து என்னுடைய நன்றியை எல்லாம் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். அடிப்படையில் நான் ஒரு பேச்சாளர் கிடையாது. இதுவரை எந்த அரசியல் மேடையிலே ஏறி பேசினது கிடையாது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் 72 மாணவர் அணியிலிருந்து நிர்வாகியாக இருந்திருக்கின்றேன். ஆனால் பேச்சாளரே கிடையாது. இந்த சட்டமன்றத்துக்குள் வந்துதான் நான் பேச கற்றுக்கொண்டேன். அப்போது நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் மாணவரணி இளைஞரணி செயலாளராக இருக்கும் பொழுது குற்றாலம் வந்து VKN மாளிகையில் தங்கி இருப்பார்கள். நாங்கள்லாம் போவோம். ஆனால் ஒரு ஓரத்தில் நின்று அவங்களுக்கு வணக்கம் போட்டுட்டு வந்துடுவோம். அதுவும் புகழ்பெற்ற சுல்தானியா ஹோட்டல் சங்கரங்கோயில் பிரியாணியை வாங்கிட்டு போவோம். நாங்கள் யாருன்னே காட்டிக்கிறாம அவங்களுக்கு கொடுத்துட்டு வருவோம். நான் அப்போ ரொம்ப பீக்கில் ப்ராக்டிஸ் பண்ண டாக்டர், மருத்துவர். அதனால் ரொம்ப நேரம் அவங்களோட செலவழிக்காமல் வணக்கம் போட்டுட்டு வந்து விடுவோம். அப்போதே அவர்கள் பழகுவதற்கு மிக மிக எளிமையாக இருப்பார்கள். நம்முடைய முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் பிள்ளையாக இருந்தாலும், தமிழ்நாட்டின் தலைசிறந்த தலைவர்களில் ஒருவராகிய கலைஞர் அவர்களின் பிள்ளையாக இருந்தாலும் மிக எளிமையாக எல்லோரிடத்திலும் அன்பாக பழகக்கூடியவர் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள். அப்போது எப்படி இருந்தார்களோ அதுபோன்றுதான் இப்போதும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள்.
ஒரு உதாரணம் சொல்ல வேண்டுமென்றால், நான் 2006 2011 இதே சட்டப்பேரவையில் உறுப்பினராக இருந்த பொழுது நாங்கள் எதிரணியில் இருந்தோம். அவர்கள் ஆளும் நிலையில் இருந்தார்கள். அப்போது நான் எனது நண்பர் ஒருவரின் வீட்டிற்கு சென்றிருந்தேன். திடீரென்று எனக்கு ஒரு செல்போனில் ஒரு கால் வந்தது. எடுத்து மறுபுறம் அழைப்பவர் யார் என்று கேட்டால், துணை முதல்வர் பேசுகிறேன் என்று சொன்னார்கள். எனக்கு பெரிய ஆச்சரியம். நம்ம ஒரு சாதாரண ஒரு ஆளு, ஒரு சாதாரண சட்டமன்ற உறுப்பினர், துணை முதல்வரே நேரடியாக அழைத்து பேசுகிறார்களே, ஆச்சரியமாக இருக்கிறதே என்று எனக்கு மிகவும் ஆச்சரியப்பட்டேன். அவ்வளவு சரி, நாளைக்கு பேசுகிறேன். அவங்க ஒன்று கேட்டாங்க, நான் நாளைக்கு பதில் சொல்கிறேன் என்று சொன்னேன். மறுநாளும் உடனே ஃபோன் பண்ணி கேட்டாங்க. இது அவங்க அவ்வளவு பெரிய நிலையில் இருந்தும் கூட சாதாரணமாகிய என்னை அழைத்து பேசும் அளவுக்கு மிக எளிமையாக செயல்பட்டு கொண்டிருந்தார்கள் என்பதற்கு ஒரு உதாரணம். இப்போதும் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நம்முடைய நாட்டின் அனைத்து முதல்வர்களுக்கெல்லாம் ஒரு முன்மாதிரி முதல்வராக திகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு நொறுங்குகின்ற இதயத்தை தடுக்கின்ற ஆற்றல் அவர்களுக்கு இருக்கின்றது. மேலே எழுந்து நடக்க முடியாமல் மேலே தொங்கிக் கொண்டிருக்கின்ற விளிம்பு நிலை மக்களை தூக்கி விடுகின்ற ஒரு எண்ணம் கொண்டவர்கள் நம்முடைய மாண்பு முதல்வர் அவர்கள். மரத்தின் கிளைக்கு போனாலும் கீழே விழுகின்ற பறவையை எப்படி தூக்கி மீண்டும் விடுவார்களோ அதுபோன்று தூக்கிவிடக்கூடிய எண்ணமும் செயலும் கொண்டவர்கள் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள். அது மட்டுமின்றி எண்ணற்ற ஏழைகள் விடும் கண்ணீரை கண்டு கலங்குகின்றவர்கள் அவர்கள். அவர்கள் பதவியேற்கும் பொழுது, இந்த முறை பதவியேற்கும் பொழுது கொரோனா என்ற கொடிய தொற்று நோய் இருந்தது, எல்லோருக்கும் தெரிந்தது. அந்த நோய் இருக்கும் பொழுது, தொற்று நோய் கொடுமையான தொற்று நோய், அந்த நோய் சமயத்தில் கூட நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் இருந்தவர்களை நேரடியாக அந்த வார்டுக்குள்ள போய் அந்த கவச உடை அணிந்து அந்த நோய்வாய்ப்பட்டவர்களை நேரடியாக சென்று அவர்கள் நலன் விசாரித்து வந்தவர் மாண்புமிகு முதல்வர் அவர்கள். அதை கூட நான் அந்த அவையில் பேசும்போது கூட அதை சொன்னேன். அவங்க அவ்வளோ ரிஸ்க் எடுத்து பார்க்க வேண்டாம், ஏனென்றால் இது ஒரு கொடிய தொற்று நோய், ஒரு வைரஸ் நோய். அதனால் அதை ரிஸ்க் எடுத்து பார்க்க வேண்டாம். அவர்கள் நலன் ரொம்ப பெரிது, அவர்கள் இந்த நாட்டுக்கு மிகவும் பெரிது, அவர்கள் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று அப்போ நம்ம கேட்டுக்கொண்டோம். அப்படிப்பட்ட நலன்களும் அப்படிப்பட்ட குணங்களும் இனிய பண்பும் கொண்ட நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் காலத்தில் இந்த அவையில் நாங்கள் நான் பணியாற்றி கொண்டிருப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எத்தனையோ எதிர்ப்புகள், வடக்கிலிருந்து வருகின்ற எதிர்ப்புகள் எத்தனை வந்தாலும் சரி, இன்னும் சொல்லப்போனால் கூட்டுடந்து மேல்வரினும் கூடி எதிர்நிற்கும் ஆற்றலவே படை என்பதற்கிணங்க உங்களை சார்ந்த நம் கூட்டணி கட்சியில் உள்ள எல்லா தலைவர்களும் எல்லா தோழர்களும் எல்லோரும் இருக்கும் பொழுது எத்திசையிலிருந்து எந்த எதிர்ப்புகள் வந்தாலும் அதை தாக்கவல்ல தடுக்கவல்ல தோழர்கள் நம்மிடம் இருக்கின்றார்கள். அதனால் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் மீண்டும் 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 இந்த அவைக்கு வருவார்கள். நம் தாய் கட்சியாகிய நீதி கட்சி இருந்து கோலோட்சிய இடம் இது. அந்த தாய் கட்சி என்னென்ன செய்ததோ அதுபோன்று நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நாடிழந்தவர்களுக்கு, வீடு இழந்தவர்களுக்கு, கணவன் மனைவியை இழந்தவர்களுக்கு, பிள்ளைகளை எல்லாம் இழந்தவர்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை செய்திருக்கிறார்கள், செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அவர்கள் 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். அவர்கள் இதுவரை ஆற்றிய செயல்களை எல்லாம் நான் பாராட்டுகிறேன். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் எங்கள் ஆர்வீர் அண்ணாச்சி, எங்கள் பொதுச் செயலாளர் வைகோ அவர்களின் சார்பிலும்
அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் நீண்ட காலம் ஆரோக்கியத்தோடும் நல்ல நலத்தோடும் வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். பேச தெரியாம அழகா பேசல, மணிக்கணக்கா பேசிங்க. உங்களுக்கு மாண்புமிகு உறுப்பினர் ஜவஹர்லால். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 5 ஆண்டுகள் மிக சிறப்பான ஒரு ஆட்சியை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தந்திருக்கிறார்கள். இந்த ஆட்சியினுடைய கொள்கை முழக்கம் எல்லோருக்கும் எல்லாம் என்று முதலமைச்சர் அறிவித்தார்கள். இந்த எல்லோருக்கும் எல்லாம் என்பது, அதை நான் வெறும் வார்த்தையாக பார்க்கவில்லை. அது இந்த ஆட்சியினுடைய செயல்திறனுடைய ஒரு வெளிப்பாட்டு கொள்கை முழக்கமாக நான் பார்க்கிறேன். ஒன்றிய அரசாங்கத்தினுடைய வெறுப்பு அரசியலுக்கு எதிராக அமைதி அரசியலை, வளர்ச்சி அரசியலை, சமூக நீதி அரசியலை வழங்கிய சிறப்பு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை சாரும். A politician will think about next election. A statesman will think about the next generation. ஒரு அரசியல்வாதி அடுத்த தேர்தலை பார்ப்பார். ஆனால் ஒரு ஸ்டேட்ஸ்மேன், ஒரு மிக சிறப்பான மதிநுட்பம் மிகுந்த மக்கள் தலைவர் அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திப்பார் என்று சொல்வார்கள். நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சரை நான் வெறும் ஒரு அரசியல் கட்சி தலைவராக, முதலமைச்சராக பார்க்கவில்லை. இந்த 5 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி தமிழ்நாட்டின் அனைத்து தரப்பு மக்களுக்கும் செய்திருப்பதை பார்க்கும்போது அவர் நிச்சயமாக இந்தியாவின் முதலமைச்சர்களிலே மட்டுமல்ல, ஒட்டுமொத்த அரசியல்வாதிகளிலேயே மிக உயர்ந்த ஸ்டேட்ஸ்மேனாக நமக்கு காட்சி தருகிறார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த ஆட்சி எப்படி நடந்தது? பல்வேறு வகையான சூழ்ச்சிகள், திட்டங்கள், ஓரவஞ்சனைகள், இவை அனைத்தையும் ஒன்றிய அரசு ஒன்றின் பின் ஒன்றாக தந்து கொண்டே இருந்தது. அது அத்தனையும் முறியடித்திருக்கிறார்கள் என்பதற்கு இந்த ஆட்சியினுடைய சாதனைகள் மட்டுமல்ல, அந்த சாதனைகளை பற்றி சாதாரண சாமானிய மக்கள் சொல்லியிருக்கக்கூடிய கருத்துகள் சாட்சியம் பகருகின்றன. கடந்த ஆண்டு செப்டம்பர் 25 கல்வியில் முன்னேறும் தமிழகம் பல்வேறு தளங்களிலே செய்த சாதனைகளை நான் குறிப்பிட முடியும். ஒரு கல்வியாளர் என்பதனால கல்வியிலே செய்த சாதனையை மட்டும் நான் இங்கே மேற்கோள் காட்ட விரும்புகின்றேன். நேரு உள் விளையாட்டரங்கிலே நடைபெற்ற ஒரு பிரம்மாண்டமான கல்வியில் முன்னேறும் தமிழகம் விழா. அந்த விழாவிலே நம்முடைய தெலுங்கானா மாநில முதலமைச்சர் அவர்களும் பங்கு கொண்டார்கள். அந்த நிகழ்விலே பேசிய பயனாளிகள் அவர்களுடைய அனைவர்களுடைய பேச்சும் நம்முடைய நெஞ்சங்களை நெகிழ வைக்கக்கூடியதாக அமைந்தது என்று சொன்னால் அது மிகையாகாது. சாதாரண சாமானிய மக்களும், பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிள்ளை மாவட்ட தலைநகருக்கு செல்வதே மிக கடினமான ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில இந்த சாதாரண மாணவர்கள் தலைநகர் சென்னைக்கு அல்ல, அல்லது இந்தியாவினுடைய தலைநகர் டெல்லிக்கு அல்ல, உலகின் பல்வேறு நாடுகளுக்கு சென்று உயர்கல்வி படைக்கக்கூடிய அந்த வாய்ப்பை கல்வியில திறம்பட அவர்கள் பயிற்சி பெறுவதற்கான ஒரு நிலையை உருவாக்கி தந்தது இந்த ஆட்சி என்று நான் சொன்னால் அது மிகையாகாது.
கல்வியில மட்டும் 9 திட்டங்கள், காலை உணவு திட்டம், இல்லம் தேதி கல்வி திட்டம், எண்ணும் எழுத்தும் திட்டம், புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், நான் முதல்வன் திட்டம் என்று அடுக்கிக் கொண்டே போகலாம். இந்த சாதனைகளை ஒரு காலகட்டத்தில் இந்த சாதனைகள் நிச்சயமாக பேசப்படும். விவசாயத்தில் சாதனை செய்ததை பசுமை புரட்சி என்பார்கள், பால் உற்பத்தியில் சாதனை செய்ததை வெண்மை புரட்சி என்பார்கள். நான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் ஆட்சி காலத்தை கல்வி புரட்சி காலம் என்று வர்ணிக்க விரும்புகின்றேன். பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு முறை சொன்னார்கள், கல்வி பெற துடிப்போருக்கு அவர்கள் ஏழை என்பதால் கல்வி தடைபடாமல் இருக்க ஏற்பாடு செய்வது நல்லெண்ணம் உடையோரின் கடமையாகும் என்று பேரறிஞர் அண்ணா சொன்னார். பேரறிஞர் அண்ணாவினுடைய தம்பியாக, கலைஞருடைய தம்பியாக அந்த கருத்தை, சிந்தனை தாங்கிக் கொண்டு செயல்படக்கூடிய ஒரு அரசாக இந்த அரசு விளங்குகிறது. மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, நேற்றைய தினம் பேரவை துணைத் தலைவர் அவர்களே, நேற்றைய தினம் நடைபெற்ற விவாதத்தில் எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் உரையாற்றும் போது ஒரு கருத்தை சொன்னார். என்ன சொன்னார்? சிறுபான்மை மக்களுக்கு வழங்கப்படக்கூடிய ஹஜ் மானியத்தை இந்த அரசு நிறுத்திவிட்டது என்று அவருடைய பேச்சில் குறிப்பிட்டார். அப்போது கூட நான் அதற்கு பதிலளிப்பதற்காக கேட்டேன், தரவில்லை. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்கிறேன். சிறுபான்மை மக்களை அழிப்பதற்கு, ஒழிப்பதற்கு, வழிபாட்டு தலங்களை அபகரிப்பதற்கு யாருடன் கூட்டணி வைத்திருக்கிறார்களோ அந்த பாஜகவினுடைய அந்த அடிப்படையில், அதனுடைய சாயல்ல, பாதிப்புல சிறுபான்மை மக்களுக்கு இந்த திராவிட மாடல் ஆட்சி ஒன்றுமே செய்யவில்லையாம். அதுவும் ஹஜ் மானியத்தை நிறுத்திவிட்டதாம். ஒவ்வொரு ஆண்டும் ஹஜ் மானியம் ரூபாய் 25,000 தமிழ்நாட்டிலிருந்து செல்லக்கூடிய ஒவ்வொரு ஹஜ் பயணிக்கும் வழங்கக்கூடிய ஆட்சி இந்த திராவிட மாடல் ஆட்சி. அது மட்டும் இல்ல, அவர்கள் 10 ஆண்டு காலம் ஆட்சியில இருந்தார்கள். தமிழ்நாட்டில தலைநகர் சென்னையில, வேறு பல நகரங்களிலே, மும்பை போன்ற நகரங்களிலே இருப்பது போன்று ஒரு ஹஜ் இல்லம் கட்ட வேண்டும் என்பதற்காக பல கோரிக்கைகள் வைக்கப்பட்டன. நிறைவேற்றினார்களா? வெறும் அறிவிப்போடு நின்று போனார்கள். ஆனால் சொல்வதை செய்யக்கூடியவர் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். 39 கோடி ரூபாயில நங்கநல்லூர்ல சென்னை விமான நிலையத்துக்கு அருகில ஹஜ் இல்லத்துக்கான அடிக்கல் நாட்டியதோடு மட்டுமல்லாமல், அடிக்கல் நாட்டியாச்சு, படம் எடுத்தாச்சு, செய்தி போயாச்சு என்ற நிலையோடு நிற்காமல் இன்றைக்கு அந்த ஹஜ் இல்லத்தினான கட்டுமான பணி தொடங்கி இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ், இறைவன் நாடினால் நம்முடைய முதலமைச்சர் அடுத்து முதலமைச்சராக பொறுப்பேற்கும் போது அதனுடைய திறப்பு விழா நடக்கும் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, சமூக நீதியின் அடித்தளத்தில் சமரசம் இல்லாமல் நின்று தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கும் அமைதிக்கும் முன்மாதிரி ஆட்சியை வழங்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சமூக நீதியை தகர்க்கக்கூடிய பல சதி திட்டங்களை எல்லாம் முறியடித்திருக்கின்றார். அதனுடைய ஒரு அங்கமாகத்தான் நம்முடைய மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் மிக அழகாக, மிக சிறப்பாக தமிழிலே சொன்னார்கள். கதிரவன் உதிக்கக்கூடிய அந்த 6:32க்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் 5,000 ரூபாயை கொடுத்தது ஒரு சமூக நீதியினுடைய நீட்சி என்றுதான் சொல்ல முடியும். அதை நிறுத்துவதற்கு செய்யப்பட்ட சதி அன்று காலை வெற்றிகரமாக முறியடித்தவர் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, வெறுப்பரசியலால் பாதிக்கப்படக்கூடிய சிறுபான்மை சமுதாயத்தின் பிரதிநிதியாக நான் சொல்கிறேன், தமிழகத்திற்கு மட்டுமல்ல இந்தியாவிற்கே தலைமை தாங்கும் வல்லமை வாய்ந்த தலைவராக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் விளங்குகிறார்கள் என்பதுதான் உண்மை. இந்த 5 ஆண்டு காலம் மிக சிறப்பான ஒரு ஆட்சி. இந்த 16வது சட்டமன்றத்திற்கு நான் வருவதற்கு வழிவகுத்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அவர்களுக்கும்,
தோழமை கட்சி தலைவர்களுக்கும் பாபநாசம் தொகுதி மக்களுக்கும் நல்ல வாய்ப்புகளை தந்த நம்முடைய மாண்புமிகு சபாநாயகருக்கும் துணை சபாநாயகர்களுக்கும் நம்முடைய தலைமைச் செயலாளருக்கும் இதர அரசு அலுவலர்களுக்கும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் எனக்கு உறுதுணையாக இருந்து பல்வேறு வகையில் எனக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்ற மணப்பாறை சட்டமன்ற உறுப்பினர் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ப. அப்துல் சமத் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி. மாண்பு உறுப்பினர் ஹரீஸ்வரன். மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, இந்த 5 ஆண்டுகள் சட்டமன்ற உறுப்பினராக மன நிறைவோடு பணியாற்றி இருக்கிறேன் என்ற மகிழ்ச்சியோடு நான் இங்கே நின்று கொண்டிருக்கிறேன். அதற்கு வழிகாட்டி உறுதுணையாக இருந்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றிகளை உரித்தாக்குகிறேன். தமிழர்கள் யாரையும் பின்தங்க விட்டுவிடக் கூடாது, யாரையும் விடமாட்டேன் என்று சொல்லுவது வார்த்தை மட்டுமல்ல, இந்த 5 ஆண்டுகளிலே யாரையும் விடாமல் அனைவருக்கும் ஒவ்வொருவராக பார்த்து அந்த திட்டங்களை தீட்டியதோடு மட்டுமல்லாமல் அது மக்களுக்கு சென்று சேர வேண்டும் என்ற அந்த உன்னதமான எண்ணத்தில் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற அதிகாரிகள் மக்களை சந்திக்கிற பல நிகழ்வுகளை ஏற்படுத்தி அந்த திட்டங்களை எல்லாம் யாராருக்கு சென்று சேர வேண்டுமோ அத்தனையும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் கொண்டு போய் சேர்த்திருக்கிறார். அதுதான் இந்த ஆட்சியினுடைய வெற்றி. ஸ்டாலின் என்ற தன்னுடைய பெயருக்கு ஏற்றவாறு எத்தனை நெருக்கடிகள் வந்தாலும், எந்த வடிவிலே யார் மூலமாக தாக்குதல்கள் வந்தாலும் அதையெல்லாம் நெஞ்சுரத்தோடு தைரியமாக எதிர்கொண்டு முதலமைச்சராக தமிழகத்தை வழிநடத்தி இருக்கிறார். மனிதர்கள் மூலமாக, அமைப்புகள் மூலமாக, கட்சிகள் மூலமாக வருகின்ற எதிர்ப்புகள் மட்டுமல்ல, கொரோனா மூலமாக வந்த தாக்குதல். கொரோனா காலத்திலே அண்ணன் தம்பியை பார்த்து பயப்பட்டான். ஒரு தாய் தந்தை மகன் இறந்த இறப்புக்கு கூட போவதற்கு பயப்பட்டார்கள். ஆனால் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் அந்த நெருக்கடியான நேரத்திலே உயிருக்கு ஆபத்தாக அமையும் என்று தெரிந்தும் கூட மருத்துவமனைக்கு சென்று பாதிக்கப்பட்டவர்களை நேரடியாக பார்த்து எல்லா மக்களுக்கும் ஒரு தைரியத்தை கொடுத்தார். அதை இந்த நேரத்திலே நாம் நினைவு கூர்ந்தாக வேண்டும், பாராட்டியாக வேண்டும். அதேபோல தான் முதலமைச்சர் என்று அவர் தன்னை தனிமைப்படுத்திக் கொள்ளவில்லை. இந்த அவையில் இருக்கிற அனைவருமே சக சட்டமன்ற உறுப்பினராக அவரை பார்க்கின்ற வகையிலே, பழகுகின்ற வகையிலே எளிமையோடு அவர் நடந்திருக்கிறார். அதை பலமுறை நான் உற்று நோக்கி இருக்கின்றேன். அப்படிப்பட்ட தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் முதல் நாளிலே சொன்னதை நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். முதல் நாளிலே பேசும்போது சொன்னார், இந்த தேர்தலிலே நமக்கு வாக்களிக்காமல் போனவர்கள் வருத்தப்படக்கூடிய வகையிலே நாம் ஆட்சி செய்வோம் என்று முதல் நாளிலே சொன்னார். இன்றைக்கு இந்த சட்டமன்றத்தினுடைய கடைசி நாளிலே அதை இன்றைக்கு நிரூபித்து காட்டியிருக்கிறார். மக்கள் அதை உணர்ந்திருக்கிறார்கள். அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் அதை இன்றைக்கு உணர்ந்திருக்கிறார்கள். முதலமைச்சரை பொறுத்தவரை அவருடைய அனுபவத்தை நான் பார்க்கின்றேன். அவரிடம் நான் பார்ப்பது தன்னை பற்றியோ தன்னுடைய ஆட்சியை பற்றியோ யாரும் குறை சொல்லிவிடக் கூடாது, யாரும் தவறாக பேசிவிடக் கூடாது என்ற எண்ணம் எப்போதும் அவருக்கு இருக்கிறது.
எல்லா முடிவுகளிலுமே பல நேரங்களிலே வெளியிலே பேசுவதை நான் கேட்டிருக்கிறேன். முதலமைச்சராக இப்படித்தான் முடிவெடுக்க முடியும் என்று சொல்லுவார்கள். ஏனென்றால் ஒரு முடிவெடுக்கும் பொழுது ஒருவருக்கு மகிழ்ச்சியாக இருக்கும், ஒருவருக்கு வருத்தமாக இருக்கும். ஆனால் ஒரே முடிவிலே 2 பேரையும் மகிழ்ச்சிப்படுத்த முடியுமா? அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியான முடிவுகளை இந்த 5 ஆண்டுகளிலே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு எடுத்திருக்கிறார் என்பதை நான் இங்கே பார்க்கின்றேன். அப்படிப்பட்ட தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களுடைய வழிகாட்டுதலிலே இந்த 5 ஆண்டுகள் முதல் முறையாக நான் சட்டமன்றத்திற்கு 21 வந்தேன். ஆனால் முதல் முறையாக வந்தது போல எனக்கு ஒரு எண்ணமே இல்லை. அந்த அளவுக்கு முதலமைச்சர் அவர்களும் அமைச்சர்களும் சக சட்டமன்ற உறுப்பினர்களும் தோழமை கட்சி எதிர்க்கட்சிகளுடைய தலைவர்களும் உறுப்பினர்களும் அந்த பழகிய விதத்திலே முதல் முறையாக வந்தேன் என்பதை நான் மறந்தே போனேன். அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியான தருணமாக இந்த 5 ஆண்டுகள் இருந்திருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே பதிவு செய்து, மீண்டும் நான் இவ்வளவு சிறப்பாக 5 ஆண்டுகள் அனைத்து மக்களும் மகிழ்ச்சியுறுகிற வகையிலே ஆட்சி நடத்தியிருக்கிற தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த நேரத்திலே நான் என்னுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த நேரத்திலே நான் பேரவைத் தலைவர் இங்கே இருக்கையிலே இல்லை, பேரவை துணைத் தலைவர் வாயிலாக 2 பேருமே கூட கண்ணியத்தோடும் கண்டிப்போடும் இந்த சபையினுடைய மரபு மாறாமல் அவ்வப்போது இந்த மரபை மாற்றுவதற்கு ஒரு சிலர் முயற்சித்தாலும் அதையெல்லாம் பொறுத்துக் கொண்டு மரபு மாறாமல் இந்த சபையை நடத்தியிருக்கிற பேரவை தலைவருக்கும் பேரவை துணைத் தலைவருக்கும் இந்த நேரத்திலே என்னுடைய நன்றிகளையும் பாராட்டுக்களையும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அதேபோல இந்த சட்டமன்றத்திற்கு நான் வருவதற்கு உறுதுணையாக இருந்த கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய பொறுப்பாளர்களுக்கும் திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் கூட்டணி கட்சிகளுடைய அனைத்து நிர்வாகிகளுக்கும் இந்த நேரத்திலே நன்றி தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அதேபோல என்னை வாக்களித்து இந்த 5 ஆண்டுகள் சட்டமன்றத்திலே சிறப்பாக பணியாற்றுவதற்கு இந்த வாய்ப்பை கொடுத்த திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியினுடைய மக்கள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து, மீண்டும் நான் இந்த நேரத்திலே அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து முடிக்க விரும்பாமல் முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.